அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 4ஆம் தேதி பாருக் புத்தகம் 4வது அதிகாரம் 5-12 வசனங்களும் மீண்டும் 27 28 அதில் மிகச்சிறப்பாக அடிமைதனத்தில் இருந்த மக்களை விடுவித்த ஆண்டவர் அவர்களை பிள்ளைகளைப் போல வழிநடத்த விரும்பினார். ஆனாலும் அவருடைய நிலைமை என்னென்பதை குறித்து 27 4வது அதிகாரம் பாருக் புத்தகத்தில், கடலை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள், அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். என கருமையான சகோதர சகோதரிகளை, பாருக் இறை வாக்கினர் இடைவிட்டு பிரிந்து செல்வதிலே, இறைவனுடைய சமூகத்தில் வாழ்வதிலிருந்து பிரிந்து வாழ்ந்தவர்கள் முனைப்பு காட்டினார்கள். இப்பொழுது பன்மடங்கு ஆர்வத்துடன் நாம் திரும்பி வர வேண்டும். Unless we repent and believe the gospel, we cannot receive the God's blessing. மனம் திரும்பி நற்செய்தி நம்புகள். மார்க் 1:15. நாம் உண்மையாக மனம் திரும்ப அழைக்கப்படுவோம். பழைய ஏற்பாட்டிலாவது அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை பெறும். புதிய ஏற்பாட்டின் மக்களாகி நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் மன்னிப்பும் இரக்கத்தை நாம் பெறுகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் விடுதலையும் ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவருடைய கரங்களில் நாம் திரும்பி வந்தோம் என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். எரேமியா 15:16 சொன்னது போல, நீ திரும்பி வந்தால் உன்னை முன்னைய நிலைக்கு நான் உயர்த்துவேன், நீ என் வாயாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னது போல, உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய பிரசன்னமாக ஆண்டவருடைய வழிநடத்தலையும் ஆற்றலையும் பெற அர்ப்பணிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் திரும்பி வரும்போது உடைய மேலான இரக்கத்தையும் பரிவையும் நிறைவையும் பெற உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.